தயவுக்குறள் நகை 10. நகைதனில் பூத்த ஞகரமெய் இஃதை பகையில் துரத்தல் பழி. நகைதனில் பூத்த ஞகரமெய் இஃதை பகையில் துரத்தல் பழி. ஞகரமெய் ஞம்போல் வளைந்து உருவாகிய இந்த இங் என்னும் எழுத்தும் ஞகரமெய்யாம். நம் உடல் நகையினில் சேர்ந்த நகர மெய்யில் பூத்தது என்ப. நகை இந்த இரு எழுத்திடை இங் என்னும் மெய்யெழுத்து சேர நங்கை என்றாம். நங்கை என்றால் பெண் என்பது பொருள். பெண்ணின் சத்தால் பெண்ணிடத்தில் தோன்றியது நம் தூலதேகம் என்பது பொருளாம். பெண் தரு இவ்வுடலை மண் எனவும் புன்புலால் கூடு எனவும் பழித்து கூறி துரத்தல் அறியாமை. பேரின்ப நிலை எய்த இந்த தேகம் தடை பகை ஊறு என்று நினைப்பது பழிப்பே. இத்தேகம்தான் அருளறிவு விளக்கத்திற்கு துணையாக உள்ளதால் உடன்கொண்டு பயன் பெறலே அறிவுடைமை ஆகும். தொடரும். தயவு. தயவுக்குறள் நகை தொடர்ச்சி 10. நகைதனில் பூத்த ஞகரமெய் இஃதை பகையில் துரத்தல் பழி. பக்குவ நிலையில் காணும் விளக்கம் அது இது. நகை என்பது பல் என பொருள்பட அது நம் சிறநடு பகர வடிவ ஆன்ம நிலையையும் அத்துடன் கூடிய இல் என்னும் லகரமெய் அதாவது 13ஆம் மெய்யெழுத்தாய் கடவுளின் திரையோதசாந்த 13ஆம் நிலை அருள் வெளியை குறிப்பதாம். இந்த பல் ஆகிய கடவுள் அருள் வெளியினின்றே நம் வடிவம் தோன்றி மலர்ந்து விரிந்துள்ளதாக அறிகின்றோம். ஆகையால் கடவுள் அனுபவம் பெறுவதற்கு அருள் வெளியிலிருந்து பெற்ற இந்த உடல் இன்றியமையாதது. துரத்தலும் பின் இறத்தலும் அறியாமையாகும். அகனின்று விரியும் அநேக அருள் ஒளியையே இவ்வுடலில் நிறைத்தலும் அருள் ஒளி வண்ண வடிவாகி அழியாது இருத்தலுமே சுத்த சன்மார்க்க அனுபவம். தயவு தயாநிதி சுவாமி சரவணானந்தா.